பர்சனல் வேற ப்ரொஃபஷனல் வேறன்னு இல்லவே இல்ல. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதை தமிழக மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரு அடிப்படையே ஃபிளாவான கேரக்டரான ஒரு ஆளை தலைவரா கொண்டு வந்து நீங்க உட்கார வச்சீங்கன்னா அவங்க ஒரு ஃபிளாவான அரசாங்கத்தை தான் நடத்துவாங்க. ஃபிளானா ஒரு குற்றம் உள்ள நபர்களை நீங்கள் தலைவராக ஆக்கினால் அவர்கள் குற்றத்தோடு தான் அரசு செய்வார்கள். காமராஜர் ஒன்று சொல்லியிருக்காரு, நான் அதையும் சொல்லிடுறேன். இந்த நடிகனை வந்து கொண்டு வந்து நாடாளு விட்டா அவன் தோழியை கூட்டு வருவான். அவர் வேற ஒரு வார்த்தை, சரி ஓகே தோழின்னு அவங்க சொல்லலையே, கூட்டு வருவான் சொன்னாங்க காமராஜர். வேற ஒரு வார்த்தை, சரி விடுங்க, வந்து கூட்டிட்டு வந்துருவான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அதுதானே நடந்துட்டு இருக்கு காலங்காலமா. சொல்றாங்கல்ல அவங்களாம் ஒன்னா வாழ்றாங்கிறாங்கல்ல, அவங்க இப்படிலாம் ஒன்னா வாழ்றதுனாலதான் இவ்வளவு வளங்களை கொள்ளையடிக்கிறாங்க, இவ்வளவு திருட்டுத்தனம் பண்றாங்க, குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு. உண்மையாகவே குடும்பத்தை நன்றாக பார்த்து கொண்டு தன் மக்களுக்கும் தன் மண்ணுக்கும் உண்மையாக இருக்கக்கூடிய தலைவன் தன் குடும்பத்தையே அந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் பலி கொடுக்க கூட தயாரா இருப்பான். அத்தகைய தலைவரை பார்த்து வந்த நாம், அவ்வாறு சொல்லிக் கொள்ளக்கூடிய நாம் குடும்பமா இருந்தாங்கன்னா சொல்லக்கூடாது. கேவலம். இவ்வளவுதான் நான் சொல்றேன், கேவலம். சரியா? நான் குடும்பத்திலேயே ஊழல் பண்ணிருக்கீங்க, குடும்பத்திலேயே கட்டின பொண்டாட்டிக்கு உண்மையா இல்லாம ஒரு ஊழல் பண்ணிருக்கீங்க. நீ எப்படி ஊழலை மாத்தி கிழிப்ப? அடுத்து பிரிட்ஜ் கட்டும் போது காசு அடிச்சாதாங்க ஊழல். குடும்பத்துல பண்ணா எப்படிங்க ஊழல்? அது வேற, இது வேறங்க. குடும்ப வாழ்க்கை இப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒருத்தர் வந்து இருங்க எனக்கு நான் சொல்றேன், ஒரு பேச்சுலர் ஆயிட்டாரு, பிரிட்ஜ் கட்டும் போது காசு அடிச்சாதான் ஊழல்னா, இங்க உனக்கு ஒரு வீடு இருக்கும்போது சின்ன வீடு வச்சினாலும் அது ஒரு ஊழல் புத்தி தான். புரியுதா? புரியுதா உங்களுக்கு சொல்றது? ஒரு வீடு கட்டும் போது இன்னொரு சின்ன வீடு நீ கட்டியிருக்க அப்படின்னா அது ஒரு ஊழல் தான். அடுத்து இல்லைங்க, அப்பேற்பட்ட ஒருத்தர் குடும்பம் இல்ல, உச்சத்துல இருக்கிறேன், நான் என்னோட கேரியரையும் விட்டுட்டேன், நான் மக்களுக்காக வரேன்னு சொல்லிட்டு தன்னோட முகத்தை பயன்படுத்தி முழு வாழ்க்கையை மக்களுக்காக டெடிகேட் பண்ணி தன்னோட தம்பி தங்கச்சிகளுக்காக முழு வாழ்க்கையை மக்களுக்காக டெடிகேட் பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு எதுக்கு கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வரணுமா? இதுக்கு பதில் சொல்லுங்க. முழு வாழ்க்கை டெடிகேட் பண்ற உங்களுக்கு அந்த கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வரணுமா? அதுவும் மேட்சிங் ட்ரெஸ்ல தான் வரணுமா? சொல்லுங்க. நீங்க எப்படி போனாலும் தப்பு தான். தப்ப முட்டு கொடுத்தா நிப்பாட்ட முடியாது. இது தவறு, இது கேவலம், இது அருவருக்கத்தக்க செயல். ஒரு நல்ல குடும்ப தலைவனும் ஒரு நல்ல தமிழ் மகனும் இதை செய்ய மாட்டான், செய்யக்கூடாது, செய்பவனையும் தட்டி கேட்பான். இவ்வளவுதான் விஷயம். கேவலத்தை வந்துட்டு உட்காந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு நாங்க வந்து ஆட்சி மாற்றம் வரும், அமைப்பு மாற்றம் வரும்லாம் பேசக்கூடாது. கேவலம் இதெல்லாம். இந்த கேவலத்தை முட்டு கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. தப்புனா தப்புன்னு சொல்ல பழங்க. இது சொல்லாம இவரை நமக்கு வேண்டப்பட்டவர், இவருக்கு நமக்கு ரொம்ப பிடிச்சவரு, இவர் நல்லா நடிப்பாரு, இவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு அப்படின்னா அவர் டான்ஸ் ஆடிட்டு போயிடுவாரு தமிழ்நாட்டை வச்சுக்கிட்டு. அழகிய தமிழ் மகன் படம் வேற வச்சிருக்காரு. அவர் நடிக்கட்டுங்க, நடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம் தான் சொல்றேன். இவ்வளவுதான் சொல்றேன்.